ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டே vlog தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிறதே என்னோடய பால்கனி கார்டனிங்கில் இருந்தாங்க. ஸோ என்னோடய எல்லா செடிங்களுக்கும் தண்ணி விட்டுட்டு அதோட அழகை ரசிச்சுட்டே அடுத்தடுத்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி குக்கிங் பார்த்திங்கன்னா அவியலும் சுண்டைக்காய் தக்காளி தொக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அவியல் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சுண்டைக்காய் தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நாள் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. இதை வந்து 2 கீறி போட்டு கொஞ்சம் உப்பும் அரிசி கழுவில் தண்ணியும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதில் கசப்பு தன்மை இருந்தால் கூட போயிடும். சுண்டைக்காயும் வந்து கருப்பாகாமல் இருக்கும். ஸோ சாதம் வந்து குக்கரில் தான் வைப்பேங்க. நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு குக்கரில் சாதத்தை வச்சுக்க போகிறேன். Your pretty eyes make me smile and your little face make me stay with you. Eyelashes moving softly, little arms make me love you. Ooh, babe, I love you so much, so much. ஒரு சின்ன துண்டு புளி வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்காங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சோன்னா நான் வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி கூலா வதங்கணுங்க. வதங்கணும்னா தேவையான அளவுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் சேர்த்து கலந்து விட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிக்க போகிறேன். கரைச்சி வச்ச புளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி பதத்துக்கு வந்தோன்னே நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலி உடம்புக்கு. புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஸோ அவியலுக்காக தேங்காய் எடுத்துக்கிறேங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மூடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். நான் வந்து தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். அதாவது என் தேவைக்கு போக என்கிட்ட எந்த பொருள் இருந்தாலும் நான் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுப்பேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தேங்காய் போதும்னு நினைக்கிறேன். அவியலுக்காக காய் எடுத்திருக்காங்க. நான் எப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நான் காய் வாங்கும்போது அவியலுக்குன்னு சொல்லிட்டு காய் வாங்கிட்டு அதை வந்து நல்லா பீசஸாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசி நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுப்பேன். எனக்கு எப்படின்னா நான் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மார்க்கெட்டு ஷாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து தூரமாக இருக்கிறனால உடனே எனக்கு காய் வாங்க முடியாது. அதனால் வந்து வீக்லி ஒன்ஸு இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து காய் வாங்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்குங்க, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய், அது கூடவே புடலங்காய், கொஞ்சமாக வந்து வெண்பூசணிக்காய்,
அதே மாதிரி வந்து வாழைக்காய் வந்து ஒரு துண்டு, ஒரு பெரிய துண்டு வந்து நறுக்கி வச்சிருந்தேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீர் வெஜிடபிள்ஸ், அதாவது இந்த சொரக்காய், அப்புறம் வந்து பீர்க்கங்காய், அது கூடவே வந்து சவு, இன்னும் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தது, அதையும் சேர்த்துருக்கேன். இந்த அவியல் காய்கறியெல்லாம் நான் மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கும் மாங்காவும். நான் மாங்காய் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த 2 வெஜிடபிள் இருக்குதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கான உப்பும் காயில சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கான ஜீரகம் எடுத்துருக்கேன். அவியலுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவுக்கான தேங்காய் எடுத்திருக்கேன். கூட வந்து 3 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் நான் எப்பயுமே பூண்டு போட்டு தான் செய்வேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் தூள். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு அரைக்க வேண்டாங்க, நல்லா வந்து ட்ரையாகவே ஓட விட்டுக்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கடைசியா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆல்மோஸ்ட் இது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் சேர்த்தா கூட போதும். நல்ல ஒரு டெலிஷியஸான தேங்காய் எண்ணெய் வாசனையோட அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு வந்து எல்லா காய்கறிகளும் மிக்ஸ் ஆகிருக்கனால ரொம்ப நல்லது ஆக்சுவலி இது. நான் சொன்ன மாதிரி அவியல் வந்து எப்பப்போ காய் வாங்குறீங்களோ எல்லா காயையும் ஒன்றா சேர்த்து, அவியல் காயாக ஒன்றா சேர்த்து நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம வந்து அவியல் செஞ்சு வீட்டில் வந்து பசங்களுக்கு வந்து சர்வ் பண்ணலாம். அமேசானில் ஆர்டர் போட்டிருந்த ஆர்டரும் டெலிவர் ஆயிடுச்சுங்க. நான் வந்து கிச்சன் சிங்கில் வந்து அந்த ஸ்பாஞ்ச் ஹோல்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்ஷில் நம்ம ஸ்பாஞ்சில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெயின் பண்ணிவிடும். அழகாக வந்து நம்மளோட கிச்சன் சிங்க் பைப்லேயே மாட்டிடலாம். லன்ச் டைம் வந்தாச்சுங்க. ஸோ ஆம்லேட் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணனால நான் வந்து ஆம்லேட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல வந்து கரெக்டான மீலாக இருந்தது. லஞ்ச் முடிஞ்சோடனே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காக பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணி இஞ்சி புளி பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ட்வின் டாட்டர்ஸும் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அவங்க வந்துட்ட பிறகு எனக்கு நேரம் பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி பறக்குங்க. வீடுக்கு வந்து எல்லாத்தையும் நீட் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுத்தடுத்து வேலைகள் என்னங்கிறத நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ குடிக்கிற பழக்கம் உண்டு. ஈவினிங் ஆனால் நான் வந்து டீ காஃபி, நார்மல் டீ காஃபி வந்து சாப்பிட மாட்டேன். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கிற க்ரீன் டீ பேக், அது டீ பேக்கு. டீ பேக்கை இந்த மாதிரி உள்ளே வந்து டீ ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி கொண்டு வந்துடணும்.
ஸோ தட் இதில் வந்து நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து டீ வந்து வெளியில் வந்து கொட்டாது. இன்றைக்கான vlog வந்து இதோட ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சீக்கிரம் சந்திக்கிறேன். பண்ண டிஷ் எல்லாத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது வரைக்கும் டேக் கேர். பை பை.